அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். கரூர் சம்பவத்தில் விசாரணைக்காக சிபிஐயிடம் ஆஜராக நேற்று டெல்லி சென்றார் விஜய். விஜயிடம் சுமார் 7.5 மணி நேரம் விசாரணை செய்யப்பட்டது. மேலும் தொடர் விசாரணை இன்றும் நடக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் விஜயின் சிபிஐ விசாரணை ஒத்திவைப்பு. கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயிடம் நாளை நடைபெறுவதாக இருந்த சிபிஐ விசாரணை ஒத்திவைப்பு. பொங்கல் பண்டிகைக்கு பின்பாக விசாரணைக்கு ஆஜராவதாக விஜய் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகைக்கு பின்பாக சிபிஐ முன்பு மீண்டும் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனை விதித்துள்ளது. மேலும் அதன் தேதி விவரம் பின்னர் தெரிவிக்கப்படும் என்று சிபிஐ தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்று சென்னை திரும்புகிறார் விஜய். மேலும் விஜயிடம் நடைபெற்ற விசாரணையை வீடியோ பதிவு செய்யப்படவில்லை என ஒப்புதல் கையெழுத்து பெறப்பட்டது என தகவல். ஜனநாயகன் திரைப்படத்தின் சென்சார் போர்ட் சான்றிதழ் வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. விஜய் தரப்பு தனக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். மேலும் பொங்கலன்றே ரிலீஸ் செய்யும் வகையில் தீர்ப்பு அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சாலையில் நடந்து சென்றவருக்கு நேர்ந்த கொடூரம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த பாரிவாக்கம் பகுதியில் சாலையில் நடந்து சென்றவர்களை 6 பேர் கொண்ட ரவுடி கும்பல் மதுபோதையில் சரமாரியாக வெட்டியதால் பரபரப்பு. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்தது பூவிருந்தவள்ளி காவல் நிலையம். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். ரவுடி கொலை உதவி ஆணையர் காவல் ஆய்வாளருக்கு மெமோ. நேற்று சென்னை அரசு கீழ்ப்பாக்கம் பொது மருத்துவமனையில் ஆதி என்னும் ரவுடி அடையாளம் தெரியாத கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவத்தினால் சரக காவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் இன்று சம்பவத்தன்று பணியிலிருந்த கீழ்ப்பாக்கம் உதவி ஆணையர் துரை, குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஸ்ரீனிவாசனுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் மெமோ. விஜய் ரசிகர்களுக்கு எச்சரிக்கை. சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் தயாரிப்பாளர்களில் ஒருவரான தேவ் ராம்நாத் கடும் கண்டனம். விஜய் ரசிகர்கள் பராசக்தி படத்தை விமர்சனம் செய்த நிலையில் ராம்நாத் அவர்கள், நாங்களே முதலில் படத்தின் ரிலீஸ் தேதியை அறிவித்தோம். நாங்கள் உங்கள் படத்தை நிறுத்த முயற்சித்தோமா? எங்கள் படத்தின் ரிலீஸுக்கு 18 மணி நேரங்களுக்கு முன்னர்தான் சென்சார் சான்றிதழே எங்களுக்கு கிடைத்தது. விஜய் ரசிகர்கள் திட்டமிட்ட எதிர்மறையான விமர்சனங்களை செய்து வருகின்றனர். இது யாருக்கும் நல்லதல்ல. பராசக்திக்கு எதிராக விஜய் ரசிகர்கள் சிலர் பொய் விமர்சனங்கள் செய்து வருவதாக அதன் தயாரிப்பாளர்களில் ஒருவரான தேவ் ராம்நாத் குற்றச்சாட்டு. டாஸ்மாக் ஊழல் வழக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் தேவைப்பட்டால் ஆகாஷ் பாஸ்கரனிடம் விசாரணை நடத்தலாம் என அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. திராவிட இயக்கத்தை அழிப்பது என்பது எவராலும் முடியாது. மதுரையில் வைகோ ஆவேசம். தமிழ்நாட்டில் மதவாதிகளின் கொட்டம் ஒடுக்கப்படும். சமத்துவ நடைபயண நிறைவு விழாவில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ பேச்சு. கூட்டணி ஆட்சி என நாங்கள் சொல்லவில்லை. பாஜக 56 தொகுதிகள், 3 அமைச்சர்கள் கூட்டணியில் கேட்கிறார்கள் என்பது வதந்தி. நயினார் நாகேந்திரன். 1 லட்சம் விசாக்கள் ரத்து. அமெரிக்காவில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான வெளிநாட்டினரின் விசாக்களை அமெரிக்க வெளியுறவுத்துறை ரத்து செய்துள்ளது. போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத போராட்டங்களில் பங்கேற்றதால் 8000 மாணவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் மோடி தலைமையில் வரும் 23ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருந்த என்டிஏ கூட்டணி கட்சிகள் பங்கேற்கும் முதல் பொதுக்கூட்டம் மதுரையிலிருந்து சென்னைக்கு மாற்றம். பாண்டிக்கோவில் அருகே உள்ள அம்மா திடலில் கூட்டம் நடத்த திட்டமிட்ட நிலையில் பல்வேறு காரணங்களுக்காக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. என் உயிர் இருக்கும் வரை மேயர் பிரியாவை என் மகளாகத்தான் பார்ப்பேன், உருக்கமாக பேசிய சேகர் பாபு. சிபிஐ விசாரணை என்ற பெயரில் பாஜக அனைத்தையும் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது டிவிகே தலைவரையும் சென்னையிலிருந்து டெல்லிக்கு அழைத்துள்ளனர். இது முழுக்க முழுக்க அரசியல் ஒப்பந்தத்திற்கான முயற்சியே என தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.